ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஸ்மால் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். 7 புதினா இலை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்திருக்கேன். 3 முட்டை உடைச்சி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குறைவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குறைவாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளித்து விடணும். 6 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.